Hey guys, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா லாஸ்ட் டைம் அப்லோட் பண்ண கிரிட் மெத்தட் மூலமா எப்படி ஒரு போர்ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி ரியலிஸ்டிக்கா எப்படி கம்ப்ளீட் பண்றதுங்கறோட பார்ட் சீரிஸ் தான் இந்த கண்டினியூ வீடியோ. சோ இந்த வீடியோல எப்படி ஒரு ரியலிஸ்டிக்கான ஹேர் டிராயிங்க ஒரு சிம்பிளான டெக்னிக்கை யூஸ் பண்ணி டிரா பண்றது, அதுக்கு என்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும், அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும்னு ஃபுல் டீடைலும் சொல்ல போறேன். சோ வீடியோவை முழுசா எண்டு வரைக்கும் பாருங்க. இப்போதான் நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு ஆர்ட் வீடியோவோட அப்டேட்ஸும் உங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அவுட்லைன் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதை கண்டினியூ பண்ணலாம். அவுட்லைன் ட்ரா பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ட்ரா பண்ண கிரிட் லைன்ஸ் எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரெஃபரன்ஸ் பிக்கில் பார்த்தீங்கன்னா ஹேரில் நிறைய டீட்டெயிலிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த டீட்டெயிலிங்லாம் ட்ரா பண்ணுறதுக்கு வந்து நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நான் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு மெத்தட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப ரியலிஸ்டிக்காகவும் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேசிங் டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து மல்டி பர்பஸான ஒரு டூல். இதை நெயில் ஆர்ட்டுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டூல் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இது இல்லாதவங்க மோனோ எரேசர் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க, அதையும் நம்ம இதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா காம்பஸ் இல்லைனா வந்து பென் கட்டர், பேப்பர் கட்டர் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேசிங் டூலை எடுத்துக்கிறேன். இதில் எப்படி வந்து ஹேரில் உள்ள அந்த சின்ன சின்ன கர்வ்லாம் ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். அதில் உள்ள சின்ன சின்ன கர்வ்ஸ் கொண்டு டீட்டெயிலிங்காக ட்ரா பண்ணுங்கள். அதில் எப்படி இருக்கோ அதே டேரக்ஷனில் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி அழுத்தி ட்ரா பண்ணும்போது அதோட அச்சு வந்து அதில் பதிஞ்சிரும். இப்போ மோனோ எரேசரில் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த மோனோ எரேசரோட டிப் மூலமாக அழுத்தி ட்ரா பண்ணுங்கள். கிராஸாக வச்சு இந்த மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா கர்வாக நமக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த பேப்பர் கட்டர் மூலமாக எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். சேம் டெக்னிக் தான். இந்த மாதிரி எல்லா கர்வ்ஸையும் வந்து அதே டேரக்ஷனில் ட்ரா பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அந்த ஃபுல் ஹேரில் உள்ள எல்லா டீட்டெயிலிங்கையும் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சார்கோல் பென்சிலை எடுத்துக்கிட்டு நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சுருக்க அந்த அச்சில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேடிங் கொடுக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஷேடிங் கொடுக்கணும். சார்கோல் பென்சில் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா சார்கோல் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். அது இல்லாதவங்க சார்கோல் பிளாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுல் ஷேடிங் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க. நான் எப்படி பண்ணுறேனோ அதை அப்படியே பார்த்து பண்ணுங்கள். இப்போ பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு எந்த இடத்துல எனக்கு டார்க்னஸ் தேவைப்படுதோ அந்த இடத்துல நான் திரும்ப வந்து சார்கோல் பென்சிலை யூஸ் பண்ணி டார்க் பண்ண போகிறேன். ஸோ டார்க் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ திரும்பவும் வந்து ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை எடுத்து அதை பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க. பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு ரெஃபரன்ஸ் பிக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேரோட சைடில் பார்த்தீங்கன்னா பிளரியான ஷேடிங்ஸ்லாம் தெரியுது. ஸோ அந்த மாதிரி ஷேடிங்ஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிராஃபைட் பென்சில்ஸ் இல்லைனா கிராஃபைட் பவுடரை யூஸ் பண்ணி அந்த ஷேடிங்கை கொண்டு வர முடியும். ஸோ இப்போ நான் வந்து கிராஃபைட் பவுடரை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிராஃபைட் பவுடரை யூஸ் பண்ணி எந்த இடங்கள்லாம் வந்து பிளரியான ஷேடிங் தெரியுதோ அந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி ஷேட் பண்ணி சார்கோலோட பிளெண்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி. ஸோ இதை சார்கோலோட பிளெண்ட் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இது சார்கோல், இது வந்து கிராஃபைட்னு. ஸோ இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்ச பிறகு சார்கோல் பவுடரை இப்போ எடுத்துக்கோங்க. சார்கோல் பவுடரை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி டார்க்னஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் எந்த இடங்கள்லாம் வந்து டார்க் ஷேட் இருக்கோ. ஸோ இந்த மாதிரி வந்து சார்கோல் பவுடர் அண்டு கிராஃபைட் பவுடரை எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரிலனா அதுக்கு ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து நீங்களே வந்து உங்களோட கிராஃபைட் பவுடராக இருக்கட்டும் இல்லை வந்து சார்கோல் பவுடராக இருக்கட்டும் நீங்களே மேக் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ மேக் பண்ணி முடிச்ச பிறகு ஃபைனல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மோனோ எரேசரை எடுத்துக்கிட்டு ஸோ எந்த இடங்கள்லாம் வந்து நமக்கு டீட்டெயிலிங்காக ஒயிட் கலர் தெரியுதோ ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணி அந்த டீட்டெயிலிங்கை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக அது ரியலிஸ்டிக்கான வந்து ஹேர் லுக்கை கொடுக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுறேனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒன் சைடு வந்து ஹேர் ரியலிஸ்டிக்காக ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி ரிமைனிங் உள்ள ஸ்பேஸ் எல்லாத்துலேயும் வந்து சேம் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டே வாங்க.
ஸோ இந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ்க்கு வந்து நிறையா ஷேடிங் கொடுக்கணும், டார்க்காகவும் கொடுக்கணும்னா வந்து நீங்கள் சார்கோல் பவுடர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து சார்கோல் பிளாக்ஸ் யூஸ் பண்ணலாம். சார்கோல் பிளாக்ஸை எப்படி யூஸ் பண்ணலான்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்து முடிச்ச பிறகு இப்போ வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிங்க ப்ரெஷ்ஷை வச்சு. ஸோ பிளெண்ட் பண்ணி முடிச்சதும் அகெயின் வந்து சேம் டெக்னிக் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து மோனோ எரேசர் எடுத்துக்கிட்டு வந்து எங்கெல்லாம் வந்து ஹைலைட்ஸ் தெரியுதோ ஸோ அதெல்லாம் வந்து எரேஸ் பண்ணி சின்ன சின்னதாக உள்ள டீட்டெயிலிங் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஸோ மோனோ எரேசரால் எரேஸ் பண்ணக்கூடிய அந்த ஹைலைட் பார்ட்டோட எட்ஜஸை பார்த்தீங்கன்னா வந்து ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக வந்து பிளெண்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரியாலிஸ்டிக்காக தெரியும். ஸோ ஃபைனலி நம்ம ரியாலிஸ்டிக்கான ஹேர் ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. நீங்களே அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ண அந்த ட்ராயிங்கை ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்கன்னு நான் பார்த்துட்டு சொல்கிறேன். இந்த வீடியோட கண்டினியூ சீரிஸ் வந்து கமிங் டேஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். பை காய்ஸ்.